evening. Good evening, Gokul. Good evening. Good evening, Sai Geeta ma'am. Good evening, Vaishnavi ma'am. Good evening, Ronnie Saravanan. Good evening, Meena Raja. Welcome. Good evening, Ravichandran sir. Welcome. Good evening, Paul, Charles, Joseph Raj, Manohar Mano, Dhanraj Tangavel, Sam Santosh, Ibrahim Sufek, Sudharani, Nalini Ganesh. Welcome. Yeah, Paul Jipamani, Prabha Shivaraj. Welcome. Meena ma'am. Welcome. Dhanraj Tangavel. Good evening. Vaishnavi Rajan, 9th book today. Yes, I am in the reverse order. So first 10th book பண்ணேன், இப்போ 9th book and then 8, 7, 6 அப்படி ஆல்டர்னேட் டேஸில் வந்துட்டே இருக்கும். சுதாராணி மேம், எஸ் ஃபென்டாஸ்டிக் மேம், ஐ எம் ஃபென்டாஸ்டிக். ரத்தி வெல்கம், சால்மன் ஜெயராஜ் வெல்கம், ஞானமூர்த்தி வெல்கம், அனு வெல்கம், கீர்த்தி வெல்கம், எல்லாரும் வெல்கம் ப்ளீஸ். ஸ்ரேயாகுமார், ரைட், வெரி குட். ஸ்ரேயாகுமார், ஸ்ரத்தா, ஆர்த்தி மேம் அண்ட் குமார் சார். அப்புறம் அங்கேயே பார்வதி அம்மாவும் இருப்பாங்க. பார்வதி அம்மா எல்லாரும் வெல்கம். ஃபென்டாஸ்டிக். ஓகே, ஸோ வி கேன் கோ. இன்னைக்கு ஒரு புக் நாம் பார்க்க போகிறோம். இந்த புக் வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் இந்த புக் பற்றிய, இந்த புக் மேக்கிங் பற்றிய சுவையான தகவல்கள்லாம் நான் கொடுத்துட்டே வரேன். யாராவது கண்டுபிடிச்சி இந்த புக்கை பற்றி எழுதுறீங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மனிதர், அவர் பேர் வந்து பிரேம் கணபதி. இந்த பிரேம் கணபதி அப்படின்றவர் குட் ஈவினிங். இந்த பிரேம் கணபதி வந்து என்ன பண்ணுறாருன்னா, மும்பைக்கு வந்து இறங்கும்போது அவர் கையில் சுத்தமாக பைசா கிடையாது, 0 பைசா. அதோடு வந்து இறங்குறாரு. ஏதோ சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து இறங்குறாரு. ஸோ பிரேம் கணபதி என்ன பண்ணுறாரு, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக லீஸ்ட் போட்டி இருக்கிற, ஆனால் உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா வந்து அது வந்து ஹோட்டலில் வந்து இந்த தட்டு கழுவுற வேலை. ஸோ இந்த வேலை தான் அவருக்கு கிடைக்கிது. ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட, ஆனாலும் பண்ணுறார். பேர் வந்து பிரேம் கணபதி, மும்பை, 0 கையில் காசு, பண்ணுறார். ஸோ இப்போ அவர் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேமஸ் இன் மும்பை, எஸ். ஸோ அவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருடைய திடீர்னு அவருக்கு ஒரு திங்கிங் வருது. இப்படியே நான் தட்டு கழுவிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நான் எப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகிறது? ஸோ ஐ எம் சப்போஸ் டு டூ சம்திங் எல்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும்போது ஓகே, பால் ஜெபமணி, அவரை பற்றி இன்னைக்கு பேசணுன்றதை நீங்கள் சந்தோஷமாக சொல்லலாம் அவர்கிட்ட. முடிஞ்சால் இந்த இதை அப்படியே இந்த வீடியோவை அவருக்கு அனுப்புங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே நான் தட்டு கழுவிட்டே இருந்தால் என் வாழ்க்கையை வந்து எப்படி செட்டில் ஆக முடியாது இல்லையா, நான் வேறு ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ அவருக்கு ஒரு திங்கிங் தோணுது. தட்டு கழுவுறது வந்து காலையிலையும் சாயந்தரமும் தான் நடக்குது. ஸோ மதிய வேலைகளில் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதனால் மதிய வேலைகளில் நான் வந்து எங்கேயாவது வெளியில் போய் டீ விற்கலான்னு இருக்கேன், எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கடையில் கேட்குறாரு. இந்த கடைக்காரர் ஒரு நல்ல மனுஷன், அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். பிரேம் கணபதி வந்து வெளியில் டீ விற்க போகிறார். டீ விற்க போனால் அவருக்கு இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஒரு வேலை எடுத்தால் சின்சியராக செய்கிறது. ஸோ டீ விற்கிற அந்த தொழில், அதாவது டீ ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்றது ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா இவர் என்ன ஆகிறாருன்னா, இவருடைய கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது மாதிரியான டீ ரெடி பண்ணுறார். அதாவது சுகர் வேணும், சுகர் வேண்டாம், சுகர் கொஞ்சம் தூக்கலாக, சுகர் கொஞ்சம் கம்மி, ஸ்ட்ராங்காக, லைட்டாக, மீடியமாக, இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் மைண்ட்லேயே ரெடி பண்ணிடுறார். ஸோ ஒரு கஸ்டமருக்கு போய் கொடுக்குறோன்னா இப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார்.
ஸோ இது இது ரெகுலராக நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீ விற்கிற பிஸ்னஸ் வந்து எக்ஸலண்ட்டாக போக ஆரம்பிக்குது. இப்போ இவருடைய கஸ்டமரில் ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து எக்ஸலண்ட்டாக டீ விற்கிற, ஸோ நீ வந்து ஒரு கடையை ஆரம்பி, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் கடையை நடத்த முடியாது, ஆனால் உன்னால் நடத்த முடியும். உங்ககிட்ட பணம் வந்து சேலஞ்சிங்காக இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து டீ கடை ஆரம்பி, அது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவும் நல்லா போகுது. அப்போ அதில் ஒரு ஐடியா வருது, இந்த டீ சாப்பிட்றவங்கெல்லாம் வேறு ஏதாவது கொஞ்சம் கூடவே பலகாரம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட், அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்போ அந்த பலகாரம் பண்ணுறதுல ஆட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தோசை. ஸோ ஒரு தோசை வந்து ஆட் பண்ணி கொடுத்தா தோசை வந்து வெல் ரிசீவ்டு. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த தோசையை. எல்லாரும் வந்து அதை கேட்டு விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து அதை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து டீ வித் தோசா அப்படின்றது ஹிட் ஆகுது. ஸ்லோவாக என்ன பண்ணுது, தோசா வித் டீயாக மாறுது. தோசா வந்து ப்ரைமரியாகவும் டீ வந்து அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னும் மாறுது. இப்போவும் இவருக்கு வந்து ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, மெக்டொனால்ட்ஸுக்கு போகிறார். மெக்டொனால்ட்ஸில் போய் உட்கார்ந்துருக்கும் போது இவருக்கு தோணுது, இவருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் தாட்டு. மெக்டொனால்ட்ஸில் உட்காந்துருக்கும் போது அப்படியே மெக்டொனால்ட்ஸை சுற்றி பார்த்துட்டு வெளில வந்து அந்த மெக்டொனால்ட்ஸ்னு ஒரு ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வெளில வரும்போது இவருக்குள்ள கேள்வி வருது, இவ்வளவு அழகாக ஒரு ஸ்டோர் இருக்குது மெக்டொனால்ட்ஸ், சாரி, ஆனால் இங்கே மெக்டொனால்ட்ஸ் இல்லையே, மெக்டொனால்ட்ஸ் அவரோட கடை இருக்குது, ஆனால் அவர் இல்லையே, அப்போ நம்ம இந்த மாதிரி எப்போ பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அப்போ ஃப்ரான்ச்சைசி மெத்தடுக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி மெத்தடுன்றது தோசை கடைக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது எக்ஸ்பர்ட்ஸ், இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடை நடத்துகிறேன், நல்லா போயிட்டுருக்கு, அது வந்து ரோட் சைடில் இருக்க கடை, சாயந்தரம் ஆனால் போட்டு நைட் ஆனால் க்ளோஸ் பண்ணி எடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கடை. ஸோ இந்த கடையிலேருந்து நான் ஃப்ரான்ச்சைசி மெத்தடாலஜிக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஐடியா கொடுக்குறாங்க, அந்த ஐடியாவை முழுக்க வாங்கிக்கிறாரு. தென் அவரோட வாழ்க்கை பயணம் வித்தியாசமாக இன்னொரு டைரெக்ஷனில் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து தோசா பிளாசா. ஸோ தோசா பிளாசா அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோரி இது. இன்றைக்கி தோசா பிளாசாவுக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலையும் சவுதி அரேபியாவிலையும் ஃப்ரான்ச்சைசி இருக்குன்றது யதார்த்த உண்மை. ஆனால் ஆரம்பித்தது தட்டு கழுவுற ஒர்க்லேருந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது டீ விற்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து தோசா பிளாசான்ற ஒரு நிறுவனம் உலகம் முழுக்க ஃப்ரான்ச்சைசி மெத்தடாலஜியில் எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. இதுதான் வந்து இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போது சரிங்க சார், இங்கே வந்து இந்த புக்குக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது, பார்ப்போம், உங்களில் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் சொன்ன இந்த ரியல் ஸ்டோரிக்கும் இந்த புக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. இது மாதிரி இந்த புக்கு மாதிரி இந்த ரியல் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த ரியல் ஸ்டோரியில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்குது. இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரியல் ஸ்டோரின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மனிதரை ஒரு பெண்மணி சந்திக்கிறாங்க. சரி, இப்போ இந்த மனிதரை பற்றி நாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். லேட்டாக வந்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி ஒன்று பேசியிருக்கேன், அதை நீங்கள் அப்புறம் கேட்டுக்கலாம். இப்போ இருந்து பார்ட் 2 ஆஃப் தி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கவனித்தா போதுமானது. ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி வந்து நல்ல படிப்பெல்லாம் படித்து முடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் தன்னுடைய எழுத்து வரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பருக்கு வந்து
தான் எழுதுகிற ஆர்டிக்கிள்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் வந்து அந்த செல்ஃப் கவர் அட்டாச்சு வச்சு அனுப்பணும். ஸோ ஒருவேளை செலக்ட் ஆகலை அப்படின்னா நமக்கே வீட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பெண்மணி அனுப்புறது எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், ஆனால் அது பப்ளிஷ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு திரும்ப 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 அனுப்புகிறாங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஆச்சரியமாக உங்களது பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிவிட்டு 100 ருபீஸ் அந்த பெண்மணிக்கு வந்து முதலாக ஒரு வருமானம் அப்படின்னு ஒன்று வருது. 100 ருபீஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க நினச்சது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்க பேர் வரணும் அப்படின்றது. அதை வந்து அந்த பெண்மணி பண்ணிடுறாங்க, அதை அச்சீவ் பண்ணிடுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேர் வந்துருச்சு. இப்போ வந்து ரெகுலராக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒரு முக்கியமான நல்லா இருக்கவங்க எழுத்துன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ரெகக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ அவங்க படிப்பை வந்து படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு சொல்லுது, நீங்கள் எங்கள் இதுலேயே வந்து ஜேர்னலிஸ்ட்டாக சேர்ந்துருங்க, ரெகுலராக எங்கள் கூட எழுத ஆரம்பிங்க அப்படின்றாங்க. சரின்னு இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணி ஜேர்னலிஸ்ட்டாக எழுதிட்டே வராங்க. விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா, அதனால் அழகாக செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் இப்படித்தான் நான் வாழணுமா, வேறு எதையாவது நான் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சின்ஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணதுனால நம்ம ஏன் ஒரு மேகசின் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இந்த மேகசினுக்கு போய் ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு போய் ஒரு அப்ளை பண்ணலான்னு போய் அப்ளை பண்ணால் ஜாம் அப்படின்னு பேர் வைக்கலாம். இப்போ பன்னுக்கு ப்ரெட்டுக்கு ஏன்னா ஜாம் தடவரும் இல்லையா, அதை வந்து ஜாம்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் வச்சா அவங்க வந்து அங்கே ஜாம்ன்ற பேர்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. என்னடா வம்பா இருக்குது அப்படின்ட்டு, சரி ஜாம் இல்லைன்ட்டிங்கல்ல, பரவாயில்ல, நான் வந்து பேரை மாற்றுறேன், ஜஸ்ட் அனதர் மேகசின் அப்படின்னு வைக்கிறேன். JAM, ஜஸ்ட் அனதர் மேகசின். புரியுதா? ஜஸ்ட் அனதர் மேகசின் அப்படின்னா ஜாம் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அனதர் மேகசின்னா அது இருக்குது, அது எடுத்துங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஜஸ்ட் அனதர் மேகசின் கொடுத்தாச்சு. அவங்க எடுக்கிறாங்க, நடத்துகிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 15 வருஷம் நடத்துகிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. ஃபென்டாஸ்டிக் ஆர்டிகல்ஸ். அந்த ஒரு கிட்டத்தட்ட மும்பையே ஒரு கலக்கிற ஒரு பத்திரிகையாக இருக்குது ஜஸ்ட் அனதர் மேகசின் அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக நடத்திட்டே வராங்க. இப்படி நடந்துகிட்டே வரும்பொழுது திடீர்னு அப்போ தான் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. மொபைல் ஃபோன்லாம் வர ஆரம்பித்த உடனே பேப்பர், இந்த மாதிரியான பேப்பரோட சர்க்குலேஷன்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதாவது இந்த மேஜர் பிளேயர்ஸ்னு சொல்லுவோம், ஹிந்து, இப்போது இங்கிலீஷில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. பட் மீதியெல்லாம் வந்து அப்படியே அது வந்து மீதி பத்திரிகைகள்லாம் காணாமல் போகுது. அப்போ இவங்களுக்கும் வேலை இல்லாமல் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க எங்கே படித்தாங்களோ, இவங்க காலேஜில் படிச்சிருப்பாங்கல்ல, எங்கே படித்தாங்களோ அங்கேருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. இதை வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. வாழ்க்கையில் டஃபஸ்ட் டைமில் நம்ம இருக்கும் பொழுது அந்த டஃபஸ்ட் டைமில் சில கால்ஸ் வருது இல்லையா, அந்த கால்ஸ் வந்து நம்ம லைஃபையே வந்து திருப்பி போட்டுருவோம். ஸோ அதில் நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சர்வைவ் ஆகணும். டஃபஸ்ட் டைமை வந்து சர்வைவ் ஆகணும். ஒரு கால் என்ன வருதுன்னா, அந்த கால் வந்து ஒரு ஐடியாவோட வருது. அந்த ஐடியா என்ன சொல்லுது அப்படின்றதுல ஆரம்பித்து இப்போ இந்த புத்தகம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்து சேர்றோம். பார்ப்போம், இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. இன்னும் யாராவது இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த ஐடியா வந்து என்னென்னா, இவங்களுடைய கல்லூரி நிர்வாகி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு வராங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் மேகசின், இப்போ மேகசின் நல்லா போகலை அப்படின்ற வர தெரியும். ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க யோசித்து அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம புத்தகம் எழுதுறதா அப்படின்னு. நீ ஏன் புத்தகம் எழுதக்கூடாது, ஐடியா வந்து நாங்கள் அனுப்புகிறோம், பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். யார்? காலேஜ் சொல்லுது, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஒரு புக் எழுது, அந்த புக்குக்கான ஐடியாவும் நான் கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க.
இந்த பொண்ணுக்கு வந்து அதாவது இபி பில்லே கட்ட முடியாத லெவலுக்கு அந்த மேகசின் நடத்த முடியாமல் லாஸ் ஆகி போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு புக் எழுதுன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ ரெடி ஆகுறாங்க. என்னடா அது பார்க்கலாமே அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. இப்போது அந்த புக்கினுடைய ஐடியா வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த புக்கினுடைய ஐடியா வந்து இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னது இப்படி ஒரு புக்கா அப்படின்னு, இப்படி ஒரு புக்கை எழுதணுமா அப்படின்னு. எஸ், அந்த புக்கினுடைய ஐடியாவை, அது என்ன ஐடியா அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த புக்கை பற்றி புரிய ஆரம்பிக்கலாம். அந்த புக்கில் உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் அந்த புக்கோட ஹிட்டு. இப்போ அந்த புக்கோட கண்டென்ட்டை நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டைப் பண்ணிட்டே வரேன். எடிட் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். வெரி குட். அந்த புக்கோட கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து அந்த புக்கோட கண்டென்ட்டை வந்து அஞ்சஞ்சாக உங்களுக்கு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து யார் இது, என்ன புக்கு அப்படின்னு இந்நேரம் அப்படி இருப்பீங்க இல்லையா, அது வந்து புரிய ஆரம்பித்தோம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் 5 கண்டென்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்துச்சா? யா, ஃபஸ்ட் 5 கண்டென்ட்ஸ். இப்போ வந்து அடுத்தது நெக்ஸ்ட் 5 கண்டென்ட்ஸ். இந்த மாதிரியான புக்கெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கிறோமா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 5 கண்டென்ட்ஸ். ஸோ 10 ஆச்சா? இப்போ வந்து அடுத்த 5 கண்டென்ட்ஸ் நான் தரேன். இது வந்து அடுத்த 5 கண்டென்ட்ஸ். ஸோ 15 ஆச்சா? இப்போ வந்து அதுக்கடுத்த 5 கண்டென்ட்ஸ். சாம் சந்தோஷ், நீங்கள் ஆத்தர் பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, புக் பேர் தப்பாக சொல்கிறீங்க. இது வந்து அடுத்த 5 கண்டென்ட்ஸ். இப்போது லாஸ்ட் 5 கண்டென்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லாஸ்ட் 5 கண்டென்ட்ஸும் கொடுத்துட்டேன்னா நான் வந்து இந்த புக்கு என்ன, புக்கை பற்றிய விஷயங்கள் அதுக்கு போயிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இந்த கண்டென்ட்லாம் பார்க்கும்போது. அதுதான் இந்த புக்கோட ஓகே. ஸோ 25 கண்டென்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நான் நிறைய புதிர்லாம் போட்டேன் இல்லையா, நிறைய சர்ப்ரைஸ்லாம் போட்டேன் இல்லையா, அந்த முடிச்செல்லாம் அந்த நாட்லாம் இப்போ ஒன்று ஒன்றா அவுத்துட்டே வரேன். ஐ வில் ரிமூவ் 1 by 1 ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க படித்த காலேஜ் வந்து IIM அஹமதாபாத். அந்த காலேஜினுடைய டீன் தான் வந்து இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியான்னா, இந்த கல்லூரியில் படிச்சுட்டு பெரிய பெரிய நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரியான இதில் போய் வெல் செட்டில்டாக இருந்தவங்க அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு 25 பேர் எக்ஸலண்ட்டாக தொழில் ஆரம்பித்து ஜெயிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்து மார்க்கெட்டை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 25 பேர் பற்றிய புக்கை நீ ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இவங்கள்ட்ட. ஸோ இதில் தான் இவங்களுடைய கதையை ஆரம்பிக்குது. அந்த 25 பேரோட பேரை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு பேர், அதில் இருக்கிற ஒவ்வொரு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சஞ்சீவ் பிக்சந்தானி, அவர் வந்து Naukri.comனு கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலை தேடுறதுல ரொம்ப முக்கியமான சைட்டு. ஸோ Naukri.comல வந்து அது எப்படி வந்தது அப்படின்றத பற்றி அந்த ஒரு சாப்டர் எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து எடுகாம்ப்னு ஒரு கம்பெனி, அது சாந்தனு பிரகாஷ். ஃபீட்பேக் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனி, விநாயக் சாட்டர்ஜி. ஸோ மாஸ்டெக்னு ஒரு கம்பெனி, ஆஷாங்க் தேசாய். சுபிக்ஷா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு இங்கே இருக்கும். ஸோ சுப்பிரமணியன், தமிழ்நாடு அவர். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், நரேந்திர முக்கம்பி. அப்புறம் வந்து ராயல் ஆர்ஜிட் ஹோட்டல்ஸ், ஸோ அது வந்து செந்தூர் பாலாஜி. மதன் மோகன் கா, அது வந்து தேகா இண்டஸ்ட்ரி. சுனில் ஹண்டா, எக்லாவியா எஜுகேஷன். வர்தன் கப்ரா, ஃபவுண்டைன் ஹெட் ஸ்கூல். தீப் கல்ரா, மேக்மைட்ரிப்.com. மேக்மைட்ரிப்.comோட ஃபவுண்டர் தீப் கல்ரா வந்து இந்த புக்கில் எப்படி ஜெயிச்சோன்றதை எழுதியிருப்பார். ஸோ ராஜேஷ் ஷா, எடல்வைஸ் கேபிட்டல். நிர்மல் ஜெயின், இந்தியா இன்ஃபோலைன். விக்ரம் தால்வார், XFL சர்வீசஸ். கே ராகவேந்திர ராவ், அர்ச்சித் வர்மா. ஜெரி ராவ், எம்ஃபசிஸ். Shivaraman Tugal, Institute of Clinical Research in India. Shankar Maruvada, that is Marketex. Ruby Ashraf, Precious Formals. Deepta Rangarajan, Iris. Cyrus Driver, Calorie Care. Vengat Krishnan, Give India. Anand Halve, Chlorophyll. SB Dangyach, Syntax. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ விஜய் மகாஜன் பேசிக்ஸ். இப்போது இந்த 25 பேர் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு வெல் செட்டில்டாக ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகாமல் அதிலிருந்து வெளியில் வந்து தனியாக கம்பெனி ஆரம்பித்து இந்தியாவே கலக்கிக்கிட்டு இருக்க 25 பெஸ்ட் பீப்புளை எடுத்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் சுருக்கமாக அழகாக எழுதியிருக்கிற புத்தகம் தான் இந்த புத்தகம். சாம் சந்தோஷ் வந்து முதல்ல அந்த ஆத்தரோட பேரை வந்து கரெக்டாக சொன்னார். இந்த ஆத்தரோட பேர் நான் பெண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ராஷ்மி பன்சால். அவங்களோட ஸ்டோரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பிரேம் கன்பத்தின்னு ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அது அவங்க ஒரு புக் எழுதலை, நிறைய புக் எழுதியிருக்காங்க. அதில் வந்த ஒரு ஸ்டோரியை தான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ். இதுதான் இந்த புக்கோட பெயர். ஸோ இன்றைக்கே நீங்கள் இந்த புக்கை வாங்கலாம், இந்த புக்கை படிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இந்தியன் பீப்புள் எப்படி ஜெயிச்சாங்க. ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் பை ராஷ்மி பன்சால். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். 25 பேர் எப்படி அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி வந்து கீழே விழுந்தாங்க, எப்படி எந்திரிச்சாங்க, என்ன சப்போர்ட் வந்துச்சு. அதாவது இந்த புக்கை வந்து முதல்ல ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களது நிறைய புக் இருக்குது. ஃபாலோ எவ்ரி ரெயின்போ, கனெக்ட் த டாட்ஸ், ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு அவங்களது எக்கச்சக்கமாக புக்ஸ் இருக்குது. பட் இதுதான் ஃபஸ்ட் புக். ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் தான் ஃபஸ்ட்டு புக். இந்த ஃபஸ்ட்டு புக்கில் ராஷ்மி பன்சாலோட எந்த புக்கையும் நீங்கள் படிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு புக்கில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு புக்கை வந்து காலேஜ் தானே பண்ணுச்சு, அவங்க படித்த காலேஜே இந்த புக்கை வந்து ரெடி பண்ணுச்சு. இந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 1000 காப்பி போட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆச்சரியப்படுவீங்க, 1000 காப்பி போட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த செமினார்ஸு அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்தாங்க இந்த புக்கு, நல்ல புக்கை வச்சுக்கங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த புக்குக்கான ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துச்சு. பப்ளிக் ரிவ்யூ வந்து இது சரியில்லை, இந்த புக்கோட இங்கிலீஷ் வந்து சரியில்லை, இது ஒரு மாதிரி இதாக இருக்குது அதாக இருக்குதுன்னு ரொம்ப சாதாரணமாக வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெதுவாக ரீடர்ஸ்ட்டு இந்த புக் வந்து சரியான ரிசீவிங் வர ஆரம்பிச்சிது. இன்ஃபேக்ட் ராஷ்மி பன்சாலுக்கு இந்த புக்கை படித்த ஒருத்தர் முதல்ல ஒரு மெயில் அனுப்புகிறார். அதுதான் ஃபஸ்ட்டு மெயில்ன்றாங்க அவங்க. ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் இந்த புக்குக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு? டியர் ராஷ்மி பன்சால், ஐ ரெட் யுவர் புக் அண்ட் ஐ குவிட் மை ஜாப். நான் உங்கள் புக்கை படித்தேன், என்னோடய ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன், பாய் சொல்லிட்டேன் ஜாபுக்கு. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து புதுசாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு. அப்போ தான் இந்த புக்கோட வேல்யூ வந்து இவங்களுக்கு புரிய வருது. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண புக் இல்லை, இது பெரிய முக்கியமான புக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க 5000 காப்பீஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 125 ருபீஸ்னு ரொம்ப ரொம்ப நாமினலாக ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன்றைக்கி 5.5 lakhs காப்பீஸ் விற்றுருக்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்தியன் பிஸ்னஸ் சைட்டில் இருக்கிற புத்தகங்களில் ரொம்ப வித்தியாசமான அழகான புத்தகம். அதாவது சாதாரணமாக ஒரு ஐடியா வந்து அந்த ஐடியாவில் எப்படி இவங்க வந்து ஜெயிச்சாங்க, என்னென்னலாம் அவங்க வந்து தடுமாறி எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த புக்கினுடைய கான்செப்டே. ஸோ ராஷ்மி பன்சாலினுடைய ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் இந்த புக்கை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு விஷயமா பார்த்தா, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் அலுமினி ஆஃப் IIM அஹமதாபாத், ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் புக் அவேர் ஆஃப் ஷுட் ரீட். தேங்க்யூ சார். பெஸ்ட் புக். இது வந்து இந்த புக்கை வந்து ஏன் வந்து வேர்ல்டு லெவலில் ஏன் இது போகலை, வேர்ல்டு லெவலில் ஏன் இது ரிவ்யூலாம் நல்லா வரல அப்படின்னா, இவங்க இந்தியன் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் ஹிந்தி அப்படி ஒவ்வொரு லைன் அங்கங்கே அப்படிலாம் வரும். ஸோ இந்தியன் வே ஆஃப் ரீடிங் புக் அப்படின்னா இது ஹிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான புக். படிச்சிங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்க்கணுமா அப்படின்னு தோணும். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா நம்ம சரியாக தான் கம்பெனி நடத்துகிறோமா அப்படின்னு தோணும். ஸோ திஸ் இஸ் த புக் ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ்ன்னு நான் சொல்வேன். ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் பை ராஷ்மி பன்சால்.
ஸோ இந்த புக்கில் இந்த இந்த புக்கை ஆரம்பித்து அவங்க அதுக்கப்புறம் நிறைய புக்ஸுக்கு போகிறாங்க. இப்போ சாம் சந்தோஷ் வந்து இங்கே இன்னொரு பேர் போட்டிருந்தார். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச புக் அது, கனெக்டிங் த டாட்ஸ். அதாவது இதுவாவது ஐஐஎம் படித்த, இப்போ ஐஐஎம் அஹமதாபாத்னா அது ஒரு பெரிய இது சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் படித்து ஜெயித்தவங்க எழுதுனது அப்படின்னு அதில் இது வாழ்ந்தது அப்படின்ற மாதிரி போயிடும். இது ஃபைன். ஆனால் அவங்க அந்த கனெக்டிங் த டாட்ஸ் எழுதுனதில் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா ஒர்க் பண்ணியிருக்காங்க? படிப்புன்னா என்னன்னே தெரியாத, படிப்பறிவே இல்லாத, 10வது வரை படித்த, ரொம்ப யதார்த்தமாக ரோட் சைடில் கடை வச்சுக்கிட்டு இருந்து, ஆனால் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கிற அதில் 25 பேரை எடுத்து எழுதியிருப்பாங்க. அதுதான் கனெக்டிங் த டாட்ஸ் ஒர்க். இன்னும் கூட அவங்க ஒரு புக்கை பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. இந்த தாராவி இருக்கு இல்லையா, தாராவின்னு மும்பையில் சொல்லுவாங்க. தாராவி வந்து ஒரு 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதனுடைய ஏரியா. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 650 பில்லியன் ஒர்த் பிஸ்னஸ் வந்து அங்கே நடக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கே தவிர, ஆனால் உள்ளே வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கிறதில்ல. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து தாராவியில் கொடுத்து தான் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபைண்டிங்ஸு. ஸோ இவங்க உடனே இவங்களோட இதுவே என்னென்னா, உடனே போய் அந்த அந்த ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸு, அந்த சின்ன சின்ன ஜெயிச்ச மனிதர்கள், அவங்கள பற்றி பேசி அவங்கள்ட்ட இருந்து எடுத்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றது தான் இவங்களுடைய புக்காக மாற்றி. இதுதான் ராஷ்மி பன்சாலினுடைய ஸ்டோரி. நான் இந்த புக்கை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆத்தரை பற்றி ஈக்குவலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆத்தரோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க வந்து ஏதோ இவங்க ஐஐஎம்மில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க போய் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகி ஜம்முன்னு இருந்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து இல்லை பொதுவாக ஜெயிக்கிறதுனாலே எதையாவது ஒரு ரூலு, லா, மேனேஜ்மெண்ட்டு, அது இதுன்னு போட்டு பயமுறுத்துறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக ஜெயிக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக ஜெயிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பில் கேட்ஸ், வாரன் பஃபே அந்த மாதிரி டாப் லெவலே ஏன் யோசிக்கிறோம்? யதார்த்தமாக ஜெயிச்ச மனிதர்களே கிடையாதா? எந்த படிப்பறிவும் இல்லாமல் இந்தியாவில் யாருமே ஜெயிக்கலையா? ஸோ இந்தியாவில் யதார்த்தமாக ஜெயிச்ச மனிதர்களை பற்றி யார் எழுதுறது? ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் இவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட போது பயந்து எழுத ஆரம்பித்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்க புக் நீங்கள் எதை வேணாலும் வாங்கி படிக்கலாம். ராஷ்மி பன்சாலோட புக்ஸ் வில் ஸ்பீக் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் அ காமன் மேன். சாதாரணமாக இருந்து ஜெயிச்ச மனிதர்களுடைய விஷயங்களை வந்து அவங்களோட புக் பேசும். அதில் ஒரு புக் வந்து ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபுல்லிஷ். இந்த புக்கை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரசித்தேன். அதை எப்படி எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு. இப்போ நான் அந்த 3 பார்ட்டையுமே இங்கே போடுறேன். ஸோ அவங்க அந்த புக்கை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தி பிலீவர்ஸ், தி ஆப்பர்ச்சுனிஸ்ட், தி ஆல்டர்னேட் விஷன் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. தி பிலீவர்ஸ் அப்படின்றவங்க ஒரு விஷயத்தை, ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி இதை நான் வந்து ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு இறங்கி ஜெயிச்சவங்க. அவங்கெல்லாம் இந்த பிலீவர்ஸ்ன்ற கேட்டகரியில் வருவாங்க. அடுத்து ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்றவங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, சாதாரணமாக ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிது, அந்த ஐடியாவை செஞ்சேன், அதில் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது, அதை யூட்டிலைஸ் பண்ணேன், பெரிய லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்றது அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அடுத்தது வந்து ஆல்டர்னேட் விஷன். அவங்க வந்து சொசைட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு இந்த 3 விதமாக அவங்க வந்து இந்த புக்கை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 25 பேரையும் அவங்க இந்த 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பிலீவர்ஸாக வந்து ஜெயித்தவங்க, ஒரு சில பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக வந்து ஜெயித்தவங்க, ஒரு சில பேர் வந்து ஆல்டர்னேட் விஷனில் ஜெயித்தவங்க. இப்படி அவங்க அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய நீங்கள் அந்த நான் போட்ட லிஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் முதல்ல இந்த புக்கில் இருந்து நாம் என்ன எடுத்துக்கலான்ற ஒரு 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு தரேன். இந்த புக்கில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், இந்த புக்கை படித்தா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த புக்கில் 25 பேரை பற்றி எழுதியிருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தரை பற்றி, அவரை பற்றிய விஷயங்கள், அவர் என்ன சொல்கிறார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது இல்லைன்னு நினைக்கிறேன், இதுவரை இந்த மாதிரி எனக்கு தெரியல. ரியாஸ், இது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும், ரொம்ப யதார்த்தமான இங்கிலீஷ், படிக்கலாம், ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும்.
நீங்கள் உங்களுக்கு தடுமாறினீங்கன்னா சமீகட்டை கொடுத்து படிக்க சொல்லுங்கள், சூப்பராக படிக்க சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ். ஸோ இதில் இந்த புக்கில் இருந்து ஒரு 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 5 பாயிண்ட்ஸை இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படித்து முடிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மனதில் ஓடும். இந்த பாயிண்ட்ஸை விட நான் அடுத்து கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த புக்கில் 25 பேரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒருத்தரை பற்றி எழுதினதை அவர் என்ன அந்த ஃபைனலாக இந்த புக் இதில் என்னென்னா, அந்த ஒவ்வொருத்தங்களும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தான் ஜெயிச்சதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த ஐடியா, ஒருத்தர் சொல்கிற ஐடியாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதோட இன்றைக்கி செஷன் முடியுது. ஸோ ஒரு புக்கு, அந்த புக்கை எழுதின ராஷ்மி பன்சாரோட ஸ்டோரி, இந்த புக்கில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்றது இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு நோ சார், ஜஸ்ட் டொனேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் லைப்ரரிஸ். கட்டாயமாக கொடுக்கலாம், யோசிக்கவே வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் இவங்களுடைய புக்கை வந்து லைப்ரரிஸ்க்கு டொனேட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வந்து வாங்கி, ஏதாவது 600 காப்பீஸும் நம்ம வாங்கியிருக்காரு. அப்புறம் தீபாவளிக்கு வந்து நான் ஸ்வீட்ஸுக்கு பதில் இந்த புக்கை கொடுக்குறேன்னு ஒருத்தர் இவங்களுக்கு மெயில் போட்டிருக்காரு. ஸோ அதனால் இந்த புக் வந்து இட்ஸ் நீங்கள் உள்ளே போய் படிக்க உங்களுக்கு புரியும். இது வந்து உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இப்போ இந்த புக்கில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய இந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கும் போது உங்களோட ஒரு 5 விஷயம் கண்டிப்பாக உள்ள என்ட்ரி ஆகிருக்கும். அதை மட்டும் தரேன். அதுக்கப்புறம் இந்த புக்கில் எழுதியிருக்கிற 25 பேரில் ஒருத்தர், அவர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்ன ஐடியா சொல்கிறாருன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த புக்கை படிக்கலாம். இந்த புக்கில் இருக்கிற 25 பேரை பற்றியும் என்னால் பேச முடியும். பட் அப்படி நம்ம பேசுகிறது வந்து இந்த புக்குக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்காது. இந்த புக்கை பற்றி சொல்கிறோன்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். இந்த புக்கை நீங்கள் படித்து உங்களுடைய ஐடியாஸ் எடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட்டாக அந்த புக்கில் சொல்லப்படுற விஷயம், there is no consistent formula for success. சக்ஸஸ்க்கு வந்து இதுதான் ஃபார்முலா, அதுதான் ஃபார்முலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் ராங். இந்த புக் வந்து அதை உடைக்கும். சக்ஸஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, இப்படி தான் ஜெயிக்கணும், அப்படி ஒன்றுமே கிடையாது. சக்ஸஸ் அப்படின்றது உங்களுடைய ஓன் ஃபார்முலா. அது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்னொருத்தங்களை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த புக் வந்து அழகாக சொல்லுது. ஸோ இதே புக்கு 2வது பாயிண்ட் ஒன்று சொல்லுது. அந்த 2வது பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா இப்போ புரியும். லேர்ன் ஃப்ரம் ஒன்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் மூவ் ஹெட். ஸோ ஒரு மற்றவங்கள பார்த்து நீங்கள் எது கற்றுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க பண்ணுற தப்பை கவனிக்கும் போது இந்த தப்பை வந்து நாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கவனித்து நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய நிர்வாகம் மிகப்பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது வந்து இந்த 2வது புத்தகம், 2வது பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் ஒன்ஸ் மிஸ்டேக். அப்புறம் 3வது வந்து இந்த புத்தகம் சொல்கிற மொத்தம் 5 பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். அதில் 3வது பாயிண்ட் வந்து ஸோ ஹேவ் ஃபர்ம் பிலீவ் இன் யுவர் ஐடியாஸ். ஸோ உங்களோட ஐடியாஸில் வந்து ஒரு ஃபேமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் முன்னேற முடியும். ஹவ் ஃபேம் பிலீவ்ஸ் இன் யுவர் ஐடியா, அதாவது ஒரு இதுக்கு மேலே வந்து இந்த நம்பிக்கையே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கான நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களை வந்து சரி ஓகே இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ரியாஸ் சார், அறிவை தேடு உயர்வை நாடு, இப்படி அந்த புத்தகம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழில் நான் படிக்கலை, ஐ டோன்ட் நோ அது எப்படி இருக்குன்னு தெரில, பட் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். தமிழில் வந்து யார் அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரில. செல்வராணி மேடம், நாகலட்சுமி சண்முகமா, அது வந்து அவங்க பண்ணியிருந்தால் கண்டிப்பாக துணிஞ்சு வாங்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் அதை தமிழில் புத்தகங்களை மிகச்சிறப்பாக மொழிபெயர்க்கிறவங்க. ஸோ அது வந்து ஓகே. 3rd பாயிண்ட் அண்ட் 4th பாயிண்ட் இந்த புக் சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். 4th பாயிண்ட், பி ரெடி டு லுக் இன் டு எவ்ரி பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போ எந்தெந்த ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பாயிண்ட் 2 மிஸ்ஸிங்கா.
ஓகே, லேர்ன் ஃப்ரம் ஒன்ஸ் மிஸ்டேக் அண்ட் மூவ் அஹெட். அதுதான் பாயிண்ட் 2 யோகராஜ் சார். நான் பண்ணுறேன், இப்போ உடனே பண்ணுறேன். ஐ டைப் அகைன். செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்டிங்க, உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த 5th பாயிண்ட்டுக்கு வரேன். ப்ளீஸ் வெயிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் இஸ் செகண்ட் பாயிண்ட் ஃபார் யூ. லேர்ன் ஃப்ரம் ஒன்ஸ் மிஸ்டேக் அண்ட் மூவ் அஹெட். ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ 4th பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த 5th பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் வந்து மனிதர்களை மதிக்கணும் அப்படின்றது. இப்போ இன்றைக்கி இப்படி இருக்காங்கன்றதை வச்சு நாம் மனிதர்களை வந்து ஏதாவது யோசிச்சிடக்கூடாது. ஸோ மனிதர்களை நாம் கொஞ்சம் மதிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி வேணால் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் இது. ஸோ இப்போ 5th பாயிண்ட் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். an entrepreneur can come from anywhere. ஸோ இங்கேருந்து தான் வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. they can come from anywhere. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனராக மாறிடுவார். ஸோ அதனால் மனிதர்களை வந்து இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு மனிதர்களை எடை போட்டுறாதீங்க. மனிதர்கள் வந்து உங்களை எங்கே வேணாலும் டக்குன்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனராக உங்கள் முன்னாடியே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படின்றத இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது இந்த 5 பாயிண்ட் நிச்சயமாக உங்களோட தாட் ப்ராசஸில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான புத்தகம். இப்போது இந்த புத்தகத்தில் ஒருத்தர் ஒரே ஒரு பர்சன் அவரோட லைஃப்பை பற்றி எழுதுனது இருக்கட்டும். naukri.com சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு பர்சன். அவர் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு ஒர்க்கில் இருந்து அதை விட்டுட்டு வெளியில் வந்து ஆரம்பித்து இது சரியாக வருமா, முயற்சி பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளேயே மாட்டிக்குவோமா, பயமாக இருக்குது அப்படின்ற கதையெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் அழகாக உடைக்கக்கூடிய, அதையெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆக்கக்கூடிய சில ஐடியாஸை வந்து அவர் naukri.com-ஓட ஃபவுண்டர் வந்து புதுசாக வர்ற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கொடுக்குறாரு. அந்த பாயிண்ட்ஸை இப்போ நான் உங்களுக்கு தரேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு மனிதர், அதாவது மொத்தம் 25 பேர் ஜெயிச்ச ஸ்டோரியில் ஒருத்தர் சொன்ன பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். இந்த மாதிரி இன்னும் 24 பேரோட பாயிண்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, ஒரு எக்ஸலண்ட்டான புத்தகம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஐ வில் கோ ஃபார் தட். இது பண்ணுறேன். அதுக்கு இடையில் உங்களுக்கு வந்து இந்த ராஷ்மி பன்சால் அவங்கள பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். அவங்க வந்து அவங்களே ஒரு பெரிய விஷயந்தான். அவங்களே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான, அவங்கள பற்றியே நிறைய நீங்கள் படிக்கணும். நிறைய வந்து யூடியூப்பில் அவங்கள பற்றி நிறைய பார்க்கலாம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். பரவாயில்லையே அப்படின்னு, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பெரிய லெவலில் இந்தியாவில் இந்த சக்ஸஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே அந்த புக்கில் 25 பேரை பற்றி எழுதுனதில் ஒருத்தர், கவனிங்க, 25 பேரை பற்றி எழுதுனதில் ஒருத்தர், ஒரு மனிதர் ஆண்டர்ப்ரனர்ஸ் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் கம்மிங் இன். இங்கே பாருங்கள். ஸோ பி ஏர்லி, யூ கேன் மேக் யுவர் மிஸ்டேக்ஸ் while it is cheap to make them when there is no competition. நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஏர்லியராக இருக்கிறதில்ல, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தப்பு செஞ்சாலுமே அங்கே காம்படிஷன் இல்லை. அதனால் ஈஸியாக தப்பு செஞ்சு நீங்கள் வந்து அந்த லெசன்ஸை கற்றுக்கிட்டு சர்ன்னு ஓடிடலாம். ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு போகிறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஏர்லியராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா, சில தவறுகளை நீங்கள் செஞ்சு உங்களை திருத்திக்கிட்டு போகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்கே காம்படிஷன் கிடையாது. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் ஹீ சேஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக சிம்பிள் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இந்த புக்கு ஏன் ரொம்ப ஹிட் அப்படின்னா, ரொம்ப சாதாரண இங்கிலீஷில் சாதாரண மனிதர்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்றதை சொல்கிற ஒரு புத்தகம்.
நிச்சயமாக எல்லோரும் படிக்கணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். டு நாட் எக்ஸாஜரேட் இன் யுவர் பிஸ்னஸ் பிளான். அண்டர் கமிட் அண்ட் ஓவர் டெலிவர். அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளானை வந்து ரொம்ப அப்படியே ஹைப் ஆச்சா போச்சான்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் கமிட் பண்ணுறது வந்து எப்போவுமே குறைவாக கமிட் பண்ணுங்கள். ஆனால் டெலிவர் பண்ணுறது வந்து டபுள் ட்ரிப்புளாக டெலிவர் பண்ணுங்கள். இதுதான் வந்து பிஸ்னஸ்க்கான மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பேசி நீங்கள் சாதாரணமாக ஏதோ செய்கிறது வந்து இட் ஒன்ட் ஒர்க். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் உங்களை பற்றி. ஆனால் நீங்கள் பண்ண அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது வந்து ஸோ திஸ் இஸ் வந்து நெக்ஸ்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதுசாக செய்யணும், சாரி, அல்லது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஐடியா ஒன்று சொல்கிறார். அதுவும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். Get great people, sell them the vision, the idea and share the wealth. Be generous with offering stock. நல்ல எக்ஸலண்ட்டான பீப்புளை உங்கள் டீமில் சேருங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட விஷனை வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஐடியாவை சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு வெல்த் வருதில்லை, உங்களுக்கு ஒரு இன்கம் வருதில்லை, அதில் என்ன ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நல்லா எக்ஸலண்ட்டாக வந்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்கள் ஸ்டாக்கில் ஒரு வேல்யூவை தூக்கி அவங்கள்ட்ட கொடுங்க. இப்படி தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வளர முடியும். நீங்கள் வந்து சும்மா நீங்களே வளரணும், அவங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு போகணும் அப்படின்னா யூ வில் நெவர் கெட் கிரேட் பீப்புள். யூ வில் கெட் பீப்புள், யூ வில் நெவர் கெட் கிரேட் பீப்புள். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட்டிங் பீப்புள் அண்ட் கெட்டிங் கிரேட் பீப்புள். ஸோ ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டாக நான் அதை பார்க்குறேன். ஸோ இப்போது இங்கே கம்பெனியாக பண்ணிகிட்ருக்கிறவங்க கொஞ்சம் இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோன்றுறது. ஸோ அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நான் அதை ஃபுல்லாகவே கொடுக்குறேன். எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு சரியாக வந்து சேரணுன்றது என்னுடைய ஒரு பார்வை. ஏன்னா இட் 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 ஸ்பீக்ஸ் அ லாட். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் டு மேக் மணி, டோன்ட் டூ இட். பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா செய்யாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க்குன்றாரு. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இட் ஒன்ட் டூ இட். ஸோ டோன்ட் டூ இட் பிகாஸ் இட் ஒன்ட் ஒர்க். அவர் என்ன சொல்கிறாரு, சான்சஸ் ஆர் தட் யூ வில் ஃபெயில் பிகாஸ் தெர் வில் பி ஹாட் டைம்ஸ். எப்போவுமே பிஸ்னஸில் வந்து ஹாட் டைம்ஸ் வரும். அண்ட் இஃப் யுவர் மோட்டிவேஷன் இஸ் நாட் சம்திங் பியாண்ட் மணி, பணத்தை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா தோஸ் ஹாட் டைம்ஸ் வில் டெஸ்ட் யூ. அந்த கஷ்டமான நேரம் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணும். ஏன்னா பணம் இல்லை, பணம் தான் உங்களுதுன்னா, பணம் கிடைக்கலன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. பணத்தை தாண்டி ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, யூ வில் குவிட் அண்ட் கோ பேக் டு யுவர் ஜாப். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க, பணம் வரலன்னொன்னே விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணாதீங்கன்றார். பணத்தை தாண்டி ஒரு 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 சம்திங் எல்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு ட்ரெயினர், நான் வந்து மணி மேக்கிங் அப்படின்றது என்னோட ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுருந்தேன்னா என்னுடைய உயரங்கள் வந்து வேறு உயரங்களை நோக்கி நான் போயிருக்க முடியும். நான் போயிருக்க முடியும், போகவும் தெரியும். ஆனால் நான் விரும்பலை. என்னுடைய விஷயங்கள் வந்து பியாண்ட் மணி தாண்டி ஒரு சில விஷயங்கள் எனக்கு இருக்குது. அதை நோக்கி தான் நான் பயணிக்க விரும்புகிறேன். ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்டாக அவர் சொல்கிறார். ஸோ அதில் வந்து இன்னொரு பாயிண்ட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து பட் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் அதர் தேன் மணி, பியாண்ட் மணி, யூ வில் ரஃப் இட் த்ரூ தி ஹார்ட் டைம்ஸ். அந்த ஹார்ட் டைம்ஸ்லாம் வரும்போது அதையும் தாண்டி நீங்கள் பறந்து போவீங்க. ஸோ வெறும் மணி அப்படின்றத மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஹார்ட் டைம்ஸில் வந்து தாக்கு பிடிக்க மாட்டீங்க. வெறும் மணியை மட்டுமே பார்க்குறவங்க தான் ஹார்ட் டைம்ஸில் வந்து விழுந்துடுறாங்க அப்படின்றது வந்து Naukri.com ஃபவுண்டரோட சஜஷன் ஃபார் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு 25 பேர் இப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்கிற ஒரு சஜஷனை தான் நான் இங்கே கொடுக்குறேன். இன்னும் 24 பேருக்கு சஜஷன் உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ இதை படித்து முடிக்கும்போது அதான் சொல்கிறேனே, இந்த புக்கை படித்தேன், என் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஃபீட்பேக் மெயிலில் வந்தது. ஸோ பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன்.
இந்த பாயிண்ட் வந்து இன்னும் எக்ஸலண்ட். ஐ ஸ்பாட்டட் த ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஐ டோன்ட் நோ ஹவு பிக் இட் வாஸ், ஹவு பிக் இட் வாஸ் கோயிங் டு பி. அது இன்னும் எவ்வளோ பெருசாகும், எவ்வளவு பெருசு அது எதுவுமே எனக்கு தெரியாது. I just said this is a smart idea. I love it. and it happened to be a right idea at the right place, the right time. If you are in enough places, enough times, and long enough, you get your breaks in some form or other. You just have to be smart enough to take them. இப்போ ஒரு ஐடியா வந்து எவ்வளோ பெருசு, எந்த அளவுக்கு போகுன்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்மார்ட் ஐடியா உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மனிதர்கள்ட்ட சொல்ல வேண்டிய டைமில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஐடியா தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸலண்ட் ஐடியா. இப்போ naukri.comன்றது என்னது, ஒரு டேட்டா சென்டராக இருந்தது. அதை வந்து இப்போ எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா அங்கே போட்டால் அங்கேருந்து வந்துடும். எப்படி வரும்? ஜாப் வேணும்னு கேட்குறவங்க ஒரு பக்கம் எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க. கம்பெனிஸ் ஒரு பக்கம் ஜாபுக்கு ஆளுங்களை எப்படி எடுக்கிறதுன்னு பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில பிரிட்ஜாக naukri.com இருக்கலாமேன்னு ஒரு ஐடியா. அவ்வளோதான். அவர் வந்து 800 ரூபாயில் ஆரம்பிக்கிறாரு. 800 ரூபாயில் ஆரம்பிக்கிறாரு. இன்றைய வேல்யூ வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, ஸோ ஐ கெஸ் அரவுண்ட் 4600 crores. ஸோ பார்த்துங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ சாதாரண ஒரு பர்சனை பற்றி இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஆனால் பெரிய பிளேயர்ஸாக மாறினவங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் 24 பேரோட ஐடியாஸ் உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். இதில் வந்து இன்னும் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. அண்டு 125 rupees ஒன்லி. அது இல்லாமல் இப்போ இந்த ஆன்லைன்லேயும் எல்லாம் எங்கே வேணாலும் கிடைக்குது. ஸோ யூ கேன் டேக் திஸ் புக். But there is a dark side of the company too. They annoy a lot. Self-experience. Of course. அப்படி இல்லாத ஒரு கம்பெனியை உருவாக்குங்க யோகராஜ். எப்போவுமே இவர் பில்கேட்ஸ் கிட்ட அவர் பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனில் இருந்து இந்த டெசிஷன்லாம் கொஞ்சம் எடுத்து கம்பெனியை சரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது பில்கேட்ஸ் ஒரு பதில் சொன்னார். ஃபஸ்ட்டு நீ இந்த பொசிஷனுக்கு வந்துரு, இங்கேருந்து அதை செய் அப்படின்னாரு. ஸோ எல்லாருக்கும் வந்து இங்கேருந்து அங்கே பார்த்து அதை செஞ்சால் நல்லா தான் இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே போகும்போது தான் அதை விட ப்ரையாரிட்டியாக நிறைய தவறுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுல கவனம் போகும். ஸோ அதையும் மீறி செய்யணுன்னா நீங்கள் வாங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்றது தான் பில்கேட்ஸோட பதில். ஸோ அதனால் யோகராஜ், நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஷோர், அது வந்து வி வில் என்கரேஜ் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 6 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நம்பர். ஏன்னா நிறைய பேர் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சுட்டு தடுமாறிட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸலண்ட்டான பாயிண்ட். ஸ்கேலிங் அப் இஸ் ஆல்சோ a lot about letting go. நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணுன்னா சின்ன லெவலில் இருக்கிறத முதல்ல கையிலேருந்து கொடுக்க பழகணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்னதாக ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருப்போம், அதை கொடுக்க மாட்டோம். ஆனால் பெருசாக வளரணும்னு நினைப்போம். அது எப்படி முடியும்? இந்த சின்னதாக இருக்கிறத யாரோ ஒருத்தங்களை நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னால் தான் நம்ம அடுத்தது போய் பண்ண முடியும். இஃப் தே ஆர் ட்ரூலி ஸ்மார்ட் and if they have their self belief, அவங்கள பற்றி அவங்களுக்கே நம்பிக்கை இருந்தால், they will create their own space. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு they will do stuff they maybe you can't do. மற்றவங்க பண்ண முடியாததை அங்கே அவங்க பண்ண முடியும். ஆர் மேபி யூ ஹேவன்ட் தாட் ஆஃப், நீங்கள் நினைக்க முடியாததெல்லாம் அவங்களால அங்கே பண்ண முடியும். அதுக்கு அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்பேஸை யார்ட்டையாவது கொடுக்கணும். இந்த லெட்டிங் கோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேலிங் அப்பில் நீங்கள் நிறுவனத்தை பெருசாக்கணும்னா கையில் சின்னதாக நீங்கள் மட்டுமே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு போகினா தான் முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டே நான் அதையும் பண்ணிக்கிட்டு அப்படின்றது வந்து இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இது வந்து அவருடைய 6th பாயிண்ட். அண்ட் தென் கம்ஸ் 7th பாயிண்ட். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ ஹி ஹஸ் கன்வேட் 7 points இந்த இதில். ஸோ 7 points-உம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி இன்னும் 24 பேர் உங்களுக்காக வெயிட்டிங். 24 பேரோட ஐடியாஸையும் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, இல்லைனா கம்பெனி ஆரம்பிக்கிற பக்கமே போக மாட்டீங்க. நமக்கு வேலை தான் சரியாக வரும்னு அந்த பக்கம் போயிடுவீங்க. ஏன்னா எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த 25 பேரும். இப்படிலாம் தான் வரும், இப்படிலாம் கஷ்டம் வரும், இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு சரின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா செய்யாதீங்க. இப்போ அவர் சொன்னார்ல, பணம் தான் சம்பாதிக்கணும்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கிற வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க ஓப்பனாக பேசுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக. இப்போ நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் அந்த ஜெயிச்சவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் பேசினா நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்பீங்களோ அது மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அந்த புக்கு. நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி தான் அந்த புக்கே இருக்கும். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில், ரொம்ப யதார்த்தமாக. அவர் வந்து தண்ணி தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த கேள்விக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த புக்கோட ஸ்ட்ரென்த்து. இப்போது யூகே யூஎஸ் பீப்புளுக்குலாம் இந்த புக்கை வந்து அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா அது இந்தியன் வே ஆஃப் ரைட்டிங். நம்ம நம்ம இப்போ நம்ம ஊரில் பேசிக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஆனால் அழகாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட், அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லோரும் அந்த பாயிண்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் டூ கீப் இன் மைண்ட் தட் எவ்ரி சாய்ஸ் யூ மேக் இம்பேக்ட்ஸ் த ஃபேமிலி. ஸோ நீங்கள் என்ன சாய்ஸ் வேணாலும் எடுங்க, ஆனால் நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் வந்து ஃபேமிலியை வந்து ஃபேமிலியில் இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணுதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு முடிவு எடுத்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு முடிவெடுத்து பிஸ்னஸில் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி, நிச்சயமாக அது வந்து உங்கள் ஃபேமிலியை இம்பேக்ட் பண்ணுதுன்றதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இஃப் யூ லிவ் இன் அ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் டவுன், இட் வில் ஆப்வியஸ்லி இம்பேக்ட் த கைண்ட் ஆஃப் அ ஸ்கூல் யுவர் கிட்ஸ் கோ டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக வருது அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகுது. அந்த ஸ்கூலில் இந்த கம்பெனியோட இந்த ஃபவுண்டரோட பிள்ளைங்க அப்படின்ற அளவுக்கான அந்த இம்பேக்ட் இருக்கும். ஃப்ராங்க்லி தீஸ் were choices, the implications of which I did not consider. Thankfully things have turned out well, the children also, the family also. ஸோ நீங்கள் நான் இப்படிலாம் யோசிக்கலை, ஆனால் நான் கம்பெனி ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஃபேமிலி அது எங்கெங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம நல்லா வந்தது நமக்கு மட்டுமே இல்லை, ஃபேமிலிக்கே. இப்போ பையன் ஒரு இடத்துக்கு போகிறான்னா naukri.com ஃபவுண்டரோட சன் அப்படின்னும் போது அவனுக்குன்னு சில அது என்ன சொல்கிறது, எலிட்டான என்ட்ரன்ஸ்லாம் கிடச்சிருது. அவன் பாட்டுக்கு நேரடியாக உள்ளே போகிறான். அவனுக்கு ஹீ ஃபீல்ஸ் ஹேவிங் ப்ரைட் இன் சேயிங் தட் மை டேட் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அ கம்பெனி, மை மாம் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒய்ஃபுக்கு, ஒரு அப்பாவுக்கு என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறது, அம்மாவுக்கு அப்படின்னு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் மொத்த ஃபேமிலிக்கே அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். ஆனால் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கும் பொழுது இதை இப்படி சொல்ல முடியாது. சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், இங்கே இந்த கம்பெனியில் இருக்கான்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், இந்த கம்பெனியை ஆரம்பித்தவர், இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இம்பேக்ட் வந்து ஹியூஜ். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த 7 பாயிண்ட்ஸை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த புக்கை பற்றியே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் முதல்ல வந்து பிரேம் கன்பத்தின்னு ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசினேன். அவர் இந்த புக்கில் வரல, நான் காரணமாக தான் அதை எடுத்தேன். ஐ திங்க் இன்ஃபேக்ட் சாம் சந்தோஷ் வந்து அதை கரெக்டாக தான் சொன்னார், கனெக்டிங் த டாட்ஸ். அவர் கனெக்டிங் த டாட்ஸ் புக்கில் வரார். நான் ஏன் அவரை சொன்னேன்னா, இந்த ராஷ்மி பென்சால் அப்படின்றவங்க இந்த ஒரு புக்கை மட்டும் எழுதலை. நீங்கள் போய் கூகுளில் அடிச்சிங்கன்னா நிறைய புக், அவங்களோட புக்கு எந்த புக்காக இருந்தாலும் நீங்கள் துணிச்சலாக வாங்கி உட்காந்து படிக்கலாம். த ஐடியா வாட் ஷி ஹஸ் டேக்கன் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக அழகாக எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க, சாதாரணமாக இருந்து ஜெயித்தவங்க, அவங்க சாதாரணமாக இருந்து ஜெயிக்கிறதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, அப்புறம் அப்படி ஜெயித்தவங்க புதுசாக தொழில் தொடங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இவ்வளோ தான் இந்த புக்கே. அவங்க கான்செப்ட்ஸே ஃபுல்லாக இவ்வளோ தான். கனெக்டிங் த டாட்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக். அதாவது படிப்பறிவே இல்லாத, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத 25 பேர் எப்படி ஜெயித்தாங்க, எப்படி டாப் லெவலுக்கு வந்தாங்க அப்படின்றது தான் வந்து அவங்க இன்றைக்கி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ்னு எடுத்து பார்த்தா அவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரூல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு புத்தகம். என் கூட ட்ராவல் பண்ண நிறைய பேருக்கு நான் இந்த புக்கை வந்து நிறைய நேரங்களில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த புக்கை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன், இந்த புக்கை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன், அமேசானில் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், நேரில் பார்க்கும்போது கொடுத்துருக்கேன். இந்த புக்கை பற்றி நிறைய பேசி நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக புக்கை பற்றி படிக்கணும்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க, நம்ம வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளவெல்லாம் நான் சொன்னேன்னா இந்த புக்கை பற்றி இங்கே பேசின லெவலுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொன்னதே இல்லை. இந்த புக்கு ரொம்ப முக்கியமானது, படிங்க, நல்லது அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் லைவில் உங்கள் எல்லாருக்கும் அந்த 5 PM டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 5 PM லைவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 PM லைவ் ஃபேமிலிக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனுடைய ரீசன்,
வேரியஸ் பீப்புள், நீங்கள் வேறு வேறு இடத்துல இருக்கீங்க. ஒரு ஆஃபீஸில் இப்போ பர்டிகுலராக லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் ஆஃபீஸில் திரும்ப வேலை இருக்கான்னு தெரியல. பாய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நமக்கும் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் வந்து எந்த லெவலில் வருமா வராதான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அல்லது புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போது இந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த புக்கில் பதில் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஐ கேன் சஜஸ்ட். இந்தியன் புக்ஸ்ன்றதில் நான் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக சொல்வேன் இது. ஏன்னா த இந்தியன் வே ஆஃப் ரைட்டிங். நீங்கள் பொதுவாக இந்த மேனேஜ்மெண்ட் புக்கெல்லாம் படித்தாலே ஜப்பான், அமெரிக்கா, யூரோப், அங்கே ஃபின்லாண்டில் நோக்கியா இப்படிலாம் ஜெயிச்சாங்க போனாங்கன்னு தான் படிப்போம். நம்ம ஊர் ஆளுங்க சும்மா ரோட் சைடில் இப்போ இந்த பிரேம் கணபதி ஒரு 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 ஹோட்டலில் வந்து தட்டு கழுவிட்டு இருந்த மனுஷன், அவர் வந்து தோசா பிளாஸான்னு ஒன்று வச்சு பெரிய லெவலில் வந்தார் அப்படின்றத நீங்கள் எங்கே படிப்பீங்க? அதுக்கு ஒரு புக் இருக்கா? இருக்குது. இதுதான் வந்து இந்த புக்கு. இந்த கேட்டகரியே வந்து எக்ஸலண்ட்டுன்னு வேணாம். ராஷ்மி பன்சாலை வந்து நான் பாராட்டணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கேட்டகரியை அவங்க சூஸ் பண்ணதே இப்படி பண்ணணும்னு நினச்சதே. இன்ஃபேக்ட் அவங்க நினைக்கல. ஐஐஎம் ஒரு காலேஜினுடைய ஹெட்டு வந்து தன் காலேஜில் படித்த ஒரு பொண்ணு எக்ஸலண்ட்டாக பண்ணி மேகசின்லாம் ஆரம்பித்து அந்த மேகசின் ஃபெயிலியர், அதாவது மொபைல் வந்ததுனால அந்த மேகசின் வந்து ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது ஒரு காலேஜோட ஃபவுண்டர் வந்து டீன் வந்து கூப்பிட்டு, இந்தாம்மா இப்படி ஒரு புக்கை எழுது, இது ஒரு ஐடியா, ஐஏஎம் வந்து அதுக்கு செலவை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய ஸ்டோரின்ற. நீங்கள் புக்கை விடுங்க, புக்கை எழுதுறதுக்கு பின்னாடி நடந்த ஸ்டோரியே. அதனால தான் நான் அதை எடுத்து ஃபஸ்ட்டு பேசினேன். ராஷ்மி பன்சால்ன்றவங்களை பற்றியே நீங்கள் நிறைய படிக்கணும். ராஷ்மி பன்சாலோட யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க பேசின சில யூடியூப் லிங்க்ஸு நான் அதிலிருந்து அவங்க அதுவும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இட் வில் ஹெல்ப் யூ. ஏன்னா ரொம்ப சிம்பிள் லேடி, ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு லேடி, ஒரு ஆத்தர் அப்படின்ற அந்த ஒரு திமிருலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு லேடி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வரும் பாருங்கள். ஸோ இவங்க ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபுலிஷ், ராஷ்மி பன்சால் ஸ்டோரி, கான்வர்சேஷன் மும்பை, இதில் இவங்க பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு யூடியூப் லிங்க்கும் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இவங்க வந்து எப்படி ஜெயித்தாங்க, இவங்க எழுதின புக்கில் எப்படி ஜெயித்தாங்க போனாங்கன்றதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே நான் அந்த ஆத்தரை பற்றியும் நான் கொஞ்சம் படிப்பேன், ரொம்ப யோசிப்பேன். ஆத்தர் வந்து அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், சும்மா ஏதோ போனால் போதுன்னு எழுதின ஆத்தர்ஸா, இல்லை அவங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து அப்படின்றவங்களா அப்படின்னு பார்த்தா அதில் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த புக்கினுடைய நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இன்னொரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 லிங்க்குமே உங்களுக்கு வந்து அவங்கள பற்றிய ஸ்டோரிஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அவங்க எப்படி எந்திரிச்சு வந்தாங்கன்றது அதில் அழகாக பேசியிருப்பாங்க. ரொம்ப நம்ம ஊர் இப்போ மும்பை யதார்த்தமாக இருக்கிற பெண், அந்த ஆத்தருக்கே உண்டான அந்த ஒரு இதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. பேசும்போது ரொம்ப அது வந்து என்னென்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய, அந்த எழுத்தும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு எழுத்தாளர், இந்திய பெண்மணி, இந்திய எழுத்தாளர். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் இந்த புக்கை படிக்கும்போது ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா சும்மா எதனாலும் உடனே வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்னே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, யாராவது எழுதுகிறோமா? எழுதியிருக்காங்களே ஒருத்தங்க, அதை யார் படிக்கிறது? அண்ட் ஸோ யா, தேங்க்யூ. இட்ஸ் இன்னைக்கு வந்து 47th லைவ், இன்னும் 3 லைவ்ஸ் இருக்குது 50க்கு. ஸோ 50th லைவ் வந்து இங்கேருந்து 3வது நாளில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 47 days உங்கள் கூட ஜேர்னி வந்து ரொம்ப எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி பேசுனது எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் உங்களோட ஃபீட்பேக்கை நான் படிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக், ஏன்னா அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இந்த புக்கை வந்து இங்கேயே ஐ திங்க் கீர்த்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். இட் இஸ் அவைலபிள். பொதுவாக நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. த பெஸ்ட் ரெஸ்பெக்ட் குட் பி பையிங் ஃப்ரம் தி ஆத்தர், அதுதான் நான் சொல்வேன். பட் இப்போதைக்கு இதை வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு பாசிபிளி நீங்கள் இதில் அமேசான்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 புக்ஸ் வாங்கி
நீங்கள் அதை வந்து ஒரு லைப்ரரி, இப்போது இவர் கேட்டார் இல்லையா, ரியாஸ் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி லைப்ரரிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் டு see. ஏன்னா அது யாரோ ஒருத்தங்களோட லைஃப்பை வந்து மாற்றும். ஸோ அதனால் ஃபென்டாஸ்டிக். ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் ஹூ ஆர் செல்லிங் திங்ஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ், சரவணபவன் ஹோட்டல் இன் தமிழ்நாடு. ஆமாம்மா, இது நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க எவ்வளோ ஸ்டோரிஸ். நான் இப்போவும் சொல்லுவேன், நல்லி சில்க்ஸு, நல்லி ஐ திங்க் சின்னைய செட்டியாரா சின்னப்ப செட்டியார்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அவரோட ஒரு புத்தகம் இருக்குது, பியூட்டிஃபுல் புத்தகம். அது வந்து நிறைய நமக்கு வந்து உத்வேகத்தை கொடுக்கும். நல்லி சில்க்ஸ் எப்படி வளர்ந்ததுன்றது. அவரும் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவர் தான். ஸோ நியரிங் half century, of course. Thank you. I know your 5 p.m. live 2020 book will come soon. Inside the book, keep the family tree of all team members 5 p.m. Of course. இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்களோட பேர்லாம் அதில் மென்ஷன் பண்ணுறேன். வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெர் வில் பி அ புக், ஷோர். 5 p.m. live, the book name. Sure, we will make it. And Indian author written about successful Indian businessman and women. பெண்களும் இதில் வராங்க. ஸோ இந்தியன் பிஸ்னஸ்மேன், விமன் எல்லாம் வராங்க. ஸோ கிரேட், தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். நைஸ் நோட்ஸ் அபவுட் த புக், கிரியேட்டிங் ஹைப் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த புக் அண்ட் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ். தேங்க்யூ முரளிதரன் சார். தேங்க்ஸ் ஜெய் சார். ஒன் மோர் குட் ஈவினிங் டைம். தேங்க்யூ. கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது, நாமும் முயற்சிக்கலாம் கண்டிப்பாக. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்ஸ். MKM Sridhar. You are showing the ways to travel into new world. Thank you very much. Thank you all. Thank you for the knowledge share. Yeah. Thank you. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து வேற ஒரு டாபிக் இருக்கும். நாளை மறுநாள் திரும்ப புக்குக்கு வருவோம். ஸோ புக் நம்பர் அப்போ வந்து 8 வருவோம். ஸோ நான் இது மாதிரி என்னை பாதித்த புத்தகங்கள்ன்றதில் ஒரு 10 புத்தகங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் 2 இங்கே கொடுத்துருக்கேன். இன்னும் 8 புக்கு. நல்லி குப்புசாமி செட்டியார், கரெக்ட். அவரோட ஒரு புக்கும் எக்ஸலண்ட்டான புக், பழைய புக்கு. நான் வாங்கினப்போ 20 ரூபாயோ 25 ரூபாவோன்னு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் புக். இட் ஸ்பீக்ஸ் அ லாட். சிம்பிள் தமிழில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வாழ்த்துக்கள். நாளைக்கே வேற ஒரு டாப்பிக்கில் வருவோம். நாளை மறுநாள் திரும்பவும் வந்து பண்ணுவோம். இப்படி புத்தகங்களை எப்படி கண்டுகொள்கிறீர்கள்? இல்லை, குட் கொஸ்டின். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, நான் ஸ்ட்ரைட்டாகவே போய் இந்த புக்கை எடுக்கல குமார் சார். 100 புக் படிக்கும்போது ஒரு புக் வந்து நம்மளை வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போகும். அந்த ஒரு புக்கை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த புக்கை படிக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு 99 புக் இருக்கலாம். அந்த புக்கில் இருந்தும் நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த புக் வந்து ஓவராலாக அந்த பேக்கே அப்படியே மொத்தமாக நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி புக்கை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் அ குட் புக், ரீட் மோர் புக்ஸ். அவ்வளோதான் அதில் லாஜிக்கே, வேறு லாஜிக்கே இல்லை. யா, ஹவு டு பிக் புக்ஸ், யோகராஜன் சாரும் சேம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் அந்த பதில் உங்களுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். கிவிங் ரைட் புக் டு ரீட் டு ரைட் பர்சன் இஸ் அ கிரேட் டாஸ்க், பட் யூ ஆர் கிவ் இட் டு ஆல் ஆஃப் அஸ், மேக்கிங் அஸ் ரைட்ஃபுல் டு ரீட், initiating a trigger, motivating to read. This deed will be noted in history, Jay sir. You are showing the way to us. Thank you so much. Sure, we will move ahead. புத்தகம் படிக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது நீங்கள் புத்தகம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் தொடங்கி ஆல்ரெடி கொஞ்சம் லாஸில் இருக்கிறவங்க, அல்லது தொழிலை வந்து நடத்துகிறதா வேண்டாமான்னு தடுமாறிட்டு இருக்கிறவங்க, ஒரு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் அனுப்புங்க. முடிஞ்சால் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் புத்தகத்தையும் அனுப்புங்க. ஸோ ஒன் புக் will change someone's life. One share about a book will change many people's life. Who knows? And Facebook and social media is ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். யாருக்கு இது போய் சேரும்னே உங்களுக்கு தெரியாது. அதனால் டு as much as possible required பீப்புளுக்கு நீங்கள் பர்சனலாக அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். let people read more about this. நிறைய பேருக்கு வந்து இந்த புக்கு இருக்கிறதே தெரியாது. ஸோ it will be very good to see good books coming to the stage so that the useless books gets second or third space. So thank you all. இது வந்து ஒரு wonderful time. I'm so happy to be with all of you. Live number 47.
And then tomorrow, live number 48 with a new topic. We will meet again. Thank you. Bye.